ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 805 ஆரம்பிக்கிறது. அக்கம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் தெரியாமல் இப்போ ஒன்றிலேயே ஈடுபட்டிருப்பதுதான் அதை குறித்த பூர்ணமான நிஜமான அறிவும் அனுபவம் ஆகும். அதாவது ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வஸ்துக்களை அறிந்து அனுபவிக்க முடியாது. எனவே அப்ராக்கிருதமே ஆனாலும் வைகுண்ட கைலாசாதிகளில் ஜீவாத்மா என்பது தனக்கு இன்னொன்றான நல்லதை இன்னொன்றான ஈஸ்வரனை அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தன்னை அறிந்து அனுபவித்துக் கொள்ளவில்லை என்றே அர்த்தம். தன்னையே தெரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட நிலையாக ஜீவனின் சத்திய நிலை இருக்கும். அவனுடைய சத்திய நிலையில் அவனை சேர்க்காமல் இருக்கும் ஒரு ஸ்தானம் மோட்சமாகவே இருக்க முடியுமா? ஆத்ம ஞானம் ஆத்மானுபவம் இரண்டும் ஒன்றேதான். இல்லாத ஒரு ஸ்திதியை ஜீவனின் நிஜஸ்திதி என்றோ மோட்சம் என்றோ ஒப்புக்கொள்வதற்கில்லை. இப்படி அத்வைதிகள் சொல்கிறார்கள். காரியம் நினைப்பு என்பவை இவை இல்லாத ஆத்மாவில் அதற்கு அந்நியமாக ஏற்பட்டவையான கிருத்தியங்கள் தான். கிருதம் என்றால் செய்யப்பட்டது, செய்யப்பட்டது என்றால் இயற்கையாகவே இல்லாதது தானே. இந்த கிருதத்தை வைத்தே பிரகிருதி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. பிர என்பது அப்புறம் வருகிற கிருதி என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து உறுதிப்படுத்துவதே. இயற்கை என்று பிரகிருதியை சொன்னாலும் சுபாவமாக உள்ள குணமற்ற செயலற்ற ஆத்மஸ்திதியில் குணங்களையும் செயல்களையும் உண்டாக்குவதால் செயற்கைதான் பிரகிருதி. எத்தனை உத்தமமான காரியமானாலும், அதாவது பகவானே தியானித்து பக்தி பண்ணுவதான அவனுக்கே தாஸ்யம் பண்ணுவதான பரம உத்தமமான காரியமானாலும் அதுவும் ஆத்மாவின் ஸ்வபாவ ஸ்திதிக்கு அந்நியமான ஏற்பட்டதுதான். அது பிரகிருதிக்கு மேற்பட்ட அப்ராக்கிருதம் என்று சொல்வதில் சாரமில்லை. பகவான் கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் கீழ்ப்பட்ட அப்ராபிரகிருதிக்கு மேற்பட்டதாக பராப்பிரகிருதி என்ற ஒன்றை கொடுக்கிற மாதிரி வேண்டுமானால் விஷய சுகத்தில் இழுத்துவிடும் கீழ்ப்பட்ட பிரகிருதியாய் இல்லாமல் பகவானிடமே இழுத்து சேர்ப்பிக்கும் பிரகிருதியாக மோட்சத்தில் இருக்கிறது என்று துவைதிகள் சொல்லிவிட்டு போகலாம். பகவானே இப்படித்தான் உசந்த பிரகிருதி என்று ஒன்றை சொல்லி அப்புறம் குணமும் காரியமும் இல்லாத பிரம்மநிலையை சொல்லியிருக்கிறாரே தவிர குணங்களோடையே காரியங்களோடையே இருக்கும் போதிலும் பிரகிருதி சம்பந்தமில்லாமல் அப்ராக்கிருதம் என்று இருப்பதாக சொல்லவில்லை. ஏதோ ஒரு லோகத்துக்கு போய் வசிப்பது என்று வந்துவிட்டால் அது பிரகிருதி என்று சம்பந்தமானது தான், அதாவது மாயா சம்பந்தமானது தான். மாயை உள்ளவரே மோட்சம் எப்படி சாத்தியம்? இது நல்லதே செய்கிற மாயையாதலால் நாங்கள் இதிலேயே இருந்து கொண்டு இருக்கிறோம், இதையே மோட்சமாக வைத்துக் கொள்கிறோம் என்று வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். இதுதான் மோட்சம் என்று எப்படி சொல்லலாம்? அத்வைதிகள் சொல்கிறபடி ஜீவனும் பிரம்மமும் அபேதமாக போய்விடுகிற ஒரு மோட்சம் கிடையாது என்று எப்படி சொல்லலாம்? தனக்கு துவைத்தந்தான் பிடித்திருந்த போதிலும் அதுவே முடிவான மோட்சம் என்று சாதிக்காதவர்களாகவும் சில பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அத்வைதந்தான் மோட்சம், அதனால் ஈஸ்வர பக்தி இல்லாத அந்த மோட்சம் எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் சொல்வார்கள். திருவாரூரில் இருந்த பரம சாம்பவர்களான திருக்கோட்டத்தார் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சேக்கிழார் சொல்கிறார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா வீரலின் விளங்கினார் என்கிறார். அதாவது பிரேமையில் ஈஸ்வரனோடு கலந்து அவனை பக்தி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், இதை விட்டுவிட்டு வீடு என்கிற மோட்சத்துக்கு போக வேண்டாம் என்று அந்த சிவனடியார்கள் நினைத்தார்களாம். இப்படி சொன்னதாலேயே கைலாசம் மாதிரியான ஒரு லோகத்தில் போய் துவைதமான பிரேம பக்தி பண்ணி கொண்டிருப்பதை அவர்கள் வீடாக நினைக்கவில்லை என்று தெரிகிறது. இந்த பாட்டின் முதல் 2 வரிகளிலிருந்து இன்னொரு சுவாரஸ்யமான சமாச்சாரமும் தெரிகிறது. அத்வைத மோட்சம் வேண்டாம் என்று இவர்கள் சொல்பவர்களாய் இருந்தாலும் அவர்கள் அத்வைதமான சமரச பாவத்திலேயே லோகத்தில் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்திருக்கிறார்கள். ஜீவ பிரம்ம ஐக்கியம் தவிர மற்றவற்றில் அத்வைதிகளாக இருந்திருக்கிறார்கள். மண்ணாங்கட்டியும் தங்கமும் அவர்களுக்கு ஒன்றாகவே இருந்திருக்கிறது. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், ஆக்கல் அழித்தல் என்ற வித்தியாசமே தெரியாத லக்ஷ்மீகரமான மனோபாவத்தில் அவர்கள் இருந்தார்களாம். கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார், அழிவு கேடு அவர்களை தொடாது. உசந்த சம்பவத்தில் உள்ள வாழ்வு ஆக்கமும் அவர்களை தொடாது. சமபாவம் என்ற பரம மங்கள வஸ்து நிறைந்த திருவினார் மங்களம்தான் லக்ஷ்மி, அதுவே திரு. துவைத்த ருசிக்கு துன்பம் தவிர்க்க ஒண்ணாதது.
அப்படியாவது துவைதிகள் மோட்சமாகச் சொல்லும் வைகுண்ட கைலாசாதி லோகத்திலே அவர்கள் சொல்கிறபடி சாஸ்வதமாக நல்லதாகவே இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படியும் காணோம். சாக்ஷாத் மகாலட்சுமி, கருடாழ்வார், ஆதிசேஷன், நாரதர் மாதிரியானவர்கள் கூட ஏதாவது சந்தர்ப்பத்தில் கோபம், துக்கம், போட்டி போன்ற உணர்ச்சிகளுக்கு ஆளாவதாக புராணங்களிலிருந்து தெரிகிறது. இவர்கள் சாபத்தை கூட வாங்கி கட்டிக்கொள்வதையும் பார்க்கிறோம். ஏன் பகவானுக்குமே இப்படி ஏற்படுகிறது? முதலிலேயே சொன்னேன், பகவானுக்கு யாரை விட அதிக பிரியம் கிடையாது என்கிறவர்களோ அந்த ராதியை கூட விரகம் என்று கதற கதற அடிக்கிறான் என்று. இரண்டு வஸ்து இருந்தால் இப்படி சுகமும் துக்கமும் மாறி மாறி வராமல் இருக்க முடியாது. எதிரெதிர் ஜோடிகள், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் என்பது இல்லாவிட்டால் துவைதம் ருசிக்காது. எப்பொழுது பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருந்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு கதை எழுதினால் கூட அலுப்பு தட்டிவிடும். கஷ்டம் வரணும், துஷ்டன் வரணும், கதாநாயகியை தூக்கி கொண்டு போகணும், கதாநாயக பட்டாபிஷேக சமயத்தில் எவ்வளவு ஒருத்தி எதையாவது கிளப்பிவிட்டு அதை நிறுத்தணும், சபாமதியிலே சத்துருக்களிடம் மகத்தான மானபங்கப்பட்டு கொண்டு நிராதரவாக கதாநாயகி கதறணும், அடிச்சுக்கணும், புடைச்சுக்கணும். இப்படி நடந்தால்தான் கதை கூட ருசிக்கிறது. வைதத்திலே சந்தோஷ அனுபவம் வேறொன்றை குறித்து ஏற்படுவதால் அது சாஸ்வதமாக திகட்டாமல் இருக்க முடியாது. ஆகையால் நடுப்புற அது மறைந்து போய் மறுபடி வந்தால்தான் அலுப்பு தட்டாமல் சந்தோஷ அனுபவம் பெற முடியும். நட்டமான ஒன்றை மறுபடி பெறும்போதுதான் அனுபவானந்தம் துவைதத்தில் ஜாஸ்தியாகும். அதற்காகத்தான் பகவான் தனக்கு பரம பிரியமானவர்களும் அவ்வப்போது தன்னை விட்டு பிரியுமாறு பண்ணுவது. துவந்தங்கள், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் துவைதத்தில் இருந்தே ஆகணும். அப்பொழுதுதான் அது ருசி. ராத்திரி பகல், ஐஸ்லாண்டு, சஹாரா, புலி, மான்குட்டி, தாழம்பு, கத்தாழை, ஜனனம், மரணம், கல்யாணம், இன்னொன்று சர்க்கரை பொங்கல், அது திகட்டாமல் இருப்பதற்கே நடுநடுவே மிளகாய் தொக்கு, முடிவாக நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், இம்மாதிரி நடுவிலே துன்பம் வருகிறது என்றால் அது சாஸ்வதமான இன்பம் இல்லை. சாஸ்வத இன்பம் இல்லாவிட்டால் அது மோட்சமும் இல்லை. திகட்டாமல் அப்படியே சாஸ்வத இன்பமாக இருக்க முடியாது. அத்வைதமான ஆத்மாவை சாட்சாத்கரிக்கும் போதுதான் என்றிப்படி அத்வைதிகள் சொல்கிறோம். வைகுண்டம், கைலாசம் என்பதாக ஒரு லோகத்துக்கு போவது, அங்கே ரூபத்தோடு இருக்கும் சிவனோடு விஷ்ணுவோடு வசிப்பது என்றில்லாமல் ரொம்பவும் தத்துவ ரீதியிலே போய் உசந்த தியானத்திலே லயித்திருப்பதை சொல்லும் காஷ்மீரி சைவம் மாதிரியான சம்பிரதாயங்களும் இருக்கின்றன. ஆனால் அவற்றிலும் கூட ஐக்கியம் ஆவது என்றில்லாமல் தியானம் பண்ணுவது, லயம் பெறுவது என்று உள்ளவரை தியான லட்சத்திலிருந்து லயம் சிதறி விலகுவதற்கும் இடமிருக்கத்தான் செய்கிறது. ரூபமுள்ள சிவன் இல்லை, அரூப சிவம் என்றாலும் அதுவாகவே ஆகாமல் அதோடு இழைகிற தியான லயிப்புதான் என்றால் ஒரு நூலோடு இழைத்துவிட்ட இன்னொரு நூலை எதிர் திசையில் முறுக்கி பிரித்து விடுகிறாற் போல் இங்கேயும் பிரிவு ஏற்படத்தான் செய்யும். அதாவது தியான சுகமும் சாஸ்வதமில்லை, அத்வைதம் ஒன்றுதான் நித்திய சுகம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.